இணைந்திருக்கிறோம். காலையில எனக்கு கிடைச்ச வாய்ப்புல நான் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு ஈவினிங் நம்முடைய பொன்குணா சார் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு களப்போராளி. களத்தில் நின்று மக்களை சந்திச்சு, மக்களுக்கு வேணுங்கிற தகவல்களை சொல்லி, பொருள்களை கொண்டு போய் சேர்த்து, அது பெரிய அளவுல அரசியமை நேசித்து செய்யக்கூடிய ஒரு களப்போராளி. மிகச்சிறப்பான ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். அவருடைய அனுபவம் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக, அநேகரை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு லீடர். அதனால இன்றைய கூட்டம் அவரால் நடத்தப்படுகிறது. அவருடைய இந்த பேச்சை கேட்பதற்கு கொடுத்து வச்சவங்க கூட்டத்துக்குள்ள வரலாம். நம்ம இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அவங்கவுங்க டீமுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் போட்டு ஆட்களை உள்ள எடுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தகவல்கள் 10 பேர் இருந்தாலும் ஒரே தகவல் தான், 100 பேர் இருந்தாலும் ஒரே தகவல். ஆனா நம்ம டீம்ல நம்ம மட்டும் அதை கேட்டா அவருக்கு கீழே உள்ளவங்களையும் கேட்டா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். காரணம், இந்த 6 நாளைக்குள்ள நம்முடைய பிசினஸ் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போவோம். அதற்கு என்னென்ன எங்கெல்லாம் கிடைக்குது தகவல், எப்படியெல்லாம் ஏன்னா நம்ம தெரியாத ஒரு பிசினஸ்ல இறங்கி இருக்கிறோம். தெரிஞ்சவங்க தான் நமக்கு கற்றுக் கொடுப்போம். அதனால தெரிஞ்சவங்க சொல்றதை கேட்டு அதுக்கேற்றபடி நம்முடைய டீமை நம்ம உயிரோட்டமுள்ள டீமா மாற்றுவோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்க டீம்ல எல்லாருக்கும் இந்த ஸ்கிரீன் ஷேர் போட்டு எல்லாத்தையும் உள்ள வர வச்சு தகவல்கள், கேட்கக்கூடிய தகவல்கள் பிரயோஜனமா மாறும்படிக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக, நீங்க இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே 154 கூட்டங்கள், இரவு கூட்டங்கள் நம்ம நடத்திட்டோம். இன்னைக்கு நடக்கிறது 155வது கூட்டம். எனவே பொன்குணா சார் இந்த 155வது கூட்டத்தை மிகச் சிறப்பாக அவருடைய தகவல்களை, ஆர்சிஎம் பொருள் விளக்கங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரகோஷனோட அன்போடு அழைக்கிறேன். வாங்க, வெல்கம் பொன்குணா சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். ஆல் குட் ஆர்சிஎம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். நம்முடைய கிரேட் எமரால்டு சார் இன்னைக்கு மதியம் சிறப்பு கூட்டத்தில் சிறப்பாக பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து இரவு கூட்டங்கள் இன்னைக்கு 155வது கூட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாரும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய கிறிஸ்மஸுடைய திருவிழா நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மனப்பூர்வமாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க. அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் மூலயமா நம்முடைய ஆர்சிஎம்மோட பொருட்களை நிறைய பேர் வாங்கி பயன்படுத்தி உண்டு மகிழ்ந்து உடையும் ஆர்சிஎம்ல எடுத்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய வீட்டுகள் ஆர்சிஎம்மோட துளசி பெயிண்டை கிறிஸ்மஸுக்கு நம்ம அடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் நம்முடைய உணவுகளும் சரி, நாம் உடுத்தும் உடைகளும் சரி, நமக்கான அனைத்துமே தலையிலிருந்து கால் வரை எல்லாத்துமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய ஆர்சிஎம்ல இருக்குது. அதனால் நேற்றைய தினம் எல்லாரும் மகிழ்ச்சியாக சிறப்பாக கொண்டாடினார்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த 155வது இரவு கூட்டங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய கிரேட் லீடர், 13 ஆண்டு காலங்கள் ஒரு சிறப்பான ஆர்சிஎம்முக்காக ஒரு சேவை செய்து இன்னைக்கு ஒரு தமிழகம் மட்டுமில்ல, இந்தியா முழுதும் ஒரு மிக சிறப்பான ஒரு எமரால்டாக இன்னைக்கு பேர் எடுத்துக்கிற நம்முடைய காமராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, எனக்கு இந்த வியாபார வாய்ப்பை 2வது முறையாக, அதாவது நான் 2009 இந்த ஆர்சிஎம் நான் கையில் எடுக்கும் பொழுது, அப்போ எனக்கு அப்போ ப்ராடக்ட் அதிகமாக இல்லை, ப்ராடக்ட் சரியாக கிடைக்காத ஒரு சூழ்நிலைனால அந்த வாய்ப்பை நான் நழுவி விட்டுட்டு, மீண்டும் எனக்கு 2017 இந்த ஆர்சிஎம் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு கொடுத்த இந்த கையில் எடுத்து கொடுத்த என்னுடைய நிச்சயம் ஆத்மாத்மா நண்பர், இன்றைக்கு ஸ்டார் பேர் அச்சுவராக நம்முடைய ரவி சாருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோட பேர் பொன்குணசேகரன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இருந்தாலும் என்னுடைய அறிமுக உரையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய பெயர் பொன்குணசேகரன். என்னுடைய ஊர் ரொம்ப ஒரு குக்கிராமம் தான்.
ஏறக்குறைய ஒரு 24 வீடு தான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமம். ஏறக்குறைய இந்த 24 வீட்டுல இருந்து தான் இன்னைக்கு வந்து இதுல எத்தனை பேர் ஆர்சிஎம் பொருள் இப்போதைக்கு வாங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆரம்பத்துல சொல்லும்பொழுது ஒருத்தர் 2 பேர் தான் வாங்கினாங்க. இப்ப இந்த 24 வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு 13 ஃபேமிலி தான் இப்போ ஆர்சிஎம் பொருளுக்கு மாறி இருக்கிறாங்க. ஸோ ஏன் அவங்க எல்லாம் இன்னும் மாறல அப்படின்னா, அவங்களுக்கான அந்த வாய்ப்பு சொல்லித்தான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் மாறுவாங்க. அப்போ வருஷத்துக்கு 5 பேர் மாறினா கூட நிச்சயமா இந்த 24 வீட்டை நாங்க கண்டிப்பா கவர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி இந்த 24 பேர் வாங்குவாங்கன்ற ஒரு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் கண்டிப்பா வாங்குவாங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஆர்சிஎம் வந்து அவங்களுக்கு கிட்ட போய் சேரல அப்படின்னாலும் இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயத்துக்காக தான் 2017 மீண்டும் இந்த ஆர்சிஎம் கையில் எடுத்து இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், சென்னை, ஸோ இந்த 3 இடத்துல வந்து பெரும்பான்மையான நிறைய நம்முடைய அசோசியேட் பைகள் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதன் மூலியமா இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து ராஜஸ்தான்ல கூட எங்களோட டீம்ல வந்து ஒரு 3 பேர் பிசினஸ் பார்ட்னரா ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆந்திரா, விசாகப்பட்டினத்துல நம்ம டீம்ல வந்து ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பரவலா ஒவ்வொரு இடத்துலயும் போய் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இருந்தாலும் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் வந்து நாங்க வேரூன்று நிலைக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் பாத்தீங்கன்னா பியூசி தான். இந்த பியூசி மூலியமா தான் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல டெவலப் ஆனது. ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பியூசி. அதை தொடர்ந்து நமக்கு நம்முடைய கிரேட் மகான் டிஸ்பிளே வால் என்ற ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்து அந்த டிஸ்பிளே வால் மூலியமா ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 70 டிஸ்பிளே வால்கள் என்னோட டீம்ல இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆக்டிவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 டிஸ்பிளே வால்கள் வந்து நல்ல ஆக்டிவா இன்னைக்கு வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வாலோட அனைவர்களுக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பியூசி ஓனர், ஒண்டர்வேர்ல்ட் குயிக் ஓனர், அதுக்கு அடுத்தது இப்ப ரீசெண்டா சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக கிரேட் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா நம்ம நடந்திருந்த ஒரு விஷயம் வந்து ஒண்டர் வேர்ல்டு இன்னைக்கு வந்து ஏற்கனவே 14ஆம் தேதி வந்து முக்கியமான அபிஷியல் பூஜை எல்லாம் போட்டு பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வேலை வந்து சிறப்பா நடந்து இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஒண்டர் வேர்ல்டோட வந்து சிறப்பு பிரமிப்பா நடந்துட்டு இருக்குது. வர 6ஆம் தேதி வந்து அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 பேருக்கு மேல எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கிராண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனை வந்து நடத்த போறாங்க. ஸோ அதுக்கு வந்து நரேன் சாரு, நம்முடைய வேதராஜன் சாரு, ரவி சாரு, வெண்மதி மேடம், ராமசாமி சாரு இங்க இருந்து எல்லாரும், என்ன வாய்ஸ் சரியா கேட்கலையா? சார் கேக்குதா? ரொம்ப லோவா கேக்குதுண்ணா செல்லுல. என்ன ப்ராப்ளம் பாருங்க. சார் நான் சவுண்ட் நல்லா கேக்குது சார், கிளியரா இருக்குது. கேக்குதா? ஓகே ஓகே ரைட். கரெக்டா தான் சார் இருக்குது. கேக்குதா? கேக்குது சார், நல்லா இருக்கு சார். உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, பேசுங்க. ஐயா அருமையா கேக்குது ஐயா. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒண்டர் வேர்ல்டு வந்து மிக சிறப்பா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருடைய நம்முடைய அப்ளைன் அசோசியேட் எல்லாருக்குமே அந்த மனதார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்துலிருந்தும் ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் நமக்கு வந்து தினம் நமக்கு வந்து 2 மணிக்கு மாலை 2 மணி கூட்டங்கள் நடக்குது. அதுக்கு அடுத்து இரவு 8 மணி கூட்டங்கள். ஏன்னா மதியம் மிஸ் பண்ணவங்க நைட்ல வந்து 8 மணிக்கு மேல, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்வது வசதியா இருக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து சில சமயத்துல மிஸ் பண்ணாலும் சில சமயத்துல மிஸ் பண்ணாம இந்த ஜூம் கூட்டங்களை நம்ம கலந்துக்கிறதுனால நிறைய நமக்கு வந்து ஒரு அனுபவமும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அப்டேட் பண்ணாதான். இப்ப மொபைல் கூட பாத்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் வந்துட்டே இருக்குது, புது வெர்ஷன் வந்துட்டே இருக்குது. அப்போ அந்த வெர்ஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணும் பொழுதுதான் அதோடைய வளர்ச்சி நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணல அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்காது, அந்த சர்வீஸ் வந்து ஈஸியா கிடைக்காது.
ஸோ இப்போ நிறைய இந்த நம்முடைய ஆப் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை கூட நம்முடைய ஆர்சிஎம் அபிஷியல் ஆப் வந்து அப்டேட் கேட்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சில பேர் அது வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு 20 நாள் 25 நாள் பொறுத்து எனக்கு சைட் ஓப்பன் ஆகவே இல்லையே, என்ன ரீசன், அது கூட சில பேர் வந்து தெரியாம இருக்கும். அதனால வந்து அப்போ நம்ம அதுக்கான டெய்லி அந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா இருக்கணும். அப்போ அந்த ஆர்சிஎமோட அந்த அபிஷியல் ஆப் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது, ஒரு 3 தடவையாவது, 4 தடவையாவது வந்து நம்ம வந்து அதை அப்டேட் பண்ணிட்டு பார்க்கணும் அதை. ஸோ நம்முடைய குரூப்ல யாரெல்லாம் புதுசா இணைஞ்சிருக்காங்க, புதுசா யாரெல்லாம் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அப்ப அந்த குரூப்ல போய் நம்ம பார்த்தா நமக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டான விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால ஸோ இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த இன்னும் இருக்கக்கூடிய இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஏறக்குறைய ஜனவரி 23ஆம் ஆண்டுல இருந்து நம்ம கடைசியா இறுதி நாட்கள் நம்ம வந்து வந்துக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து நமக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்க போகுது. ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சூளுரை எடுத்திருப்போம். ஜனவரி 2023ல ஒரு சூளுரை எடுத்திருப்போம். அந்த சூளுரையில நம்ம என்ன மாதிரி இப்ப நடந்திருக்கிறோம், எந்த மாதிரி மாறி இருக்கிறோன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ அதனால ஸோ இந்த இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள்லயாவது ஸோ நாம வந்து ஒரு சபதம் எடுத்து இந்த ஆண்டு இதை ஒரு சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட நம்ம அந்த வந்து காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கான இந்த வருஷம் வந்து ஒரு திருப்தியா இருக்கும். அப்போ நம்ம ஆரம்பத்தை எடுத்த ஒரு விளைவு என்ன எடுத்தோமோ அதை வந்து இறுதி இந்த ஆண்டு முடிக்கும் பொழுது அதை நம்ம செஞ்சோம் அப்படின்றது நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனால ஆர்சிஎம் உறவு அனைவருமே இந்த வருஷம் நம்ம என்ன செஞ்சிருக்க போறத இன்னும் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள்ல வந்து அதை வந்து நம்ம சிறப்பா செஞ்சு முடிக்கணும். அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து செய்யுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்ட் பிளான்ல மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் வந்து ஏறக்குறைய 6 மாதங்கள் தொடர்ந்து 1500 பிவி, 2500 பிவி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5000 பிவி, அதுக்கப்புறமா 25,000 பிவி, 50,000 பிவி. ஸோ இதெல்லாம் பண்ணவங்க எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்ட் பிளான்ல இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிருக்குது. ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சூப்பர் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு வரேன். அதாவது 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 10,000 பிவி வந்து மாசம் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிருக்குது ஆர்சிஎம்ல. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல எனக்கு வந்து காமா ஒரு சில கிடைக்க போகுது, அதுக்கப்புறமா நியூட்ரிசார்ஜ் கிடைக்க போகுது, கீசோர்ல கிடைக்க போகுது. ஸோ அப்போ டபுளா எனக்கு வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கேஷ் அவார்டு பாத்தீங்கன்னா 3,000 ரூபாய் கேஷ் அவார்டு வரப்போகுது. ஸோ இதை நாம வெளி மார்க்கெட்ல எவ்வளவோ நாள்கள் 2017க்கு முன்னாடி நான் எவ்வளவோ வெளி மார்க்கெட்ல நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டும் நம்ம வந்து கிடைக்கல. ஸோ உண்மையிலேயே இந்த நேரத்துல எல்லா அப்ளைன்களுக்கும் நம்முடைய டிசிஜிக்கும் இந்த நேரத்துல ஒரு மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வீட்டு உபயோகிக்கு வாங்கின ஒரு பொருட்களை நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பொருள் கிடைக்குது, 3,000 ரூபாய்க்கு கேஷ் அவார்டு கிடைக்குது, அது டபுள் தமாக்காவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இவ்வளவு ஒரு இலவசமான நம்ம பொருட்களை வந்து நம்ம வந்து மீண்டும் அதை வந்து நம்ம வந்து எம்ஆர்பியில் வித்துக்கலாம் அல்லது நம்மளோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட மகளுக்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் ப்ராடக்ட்டை வந்து ஒன்றரை போய் வாங்க சொல்லிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் என்னோட டாக்டர் வந்து வாங்கி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய உறவுகளே. அதனால இதை நம்ம கன்சிஸ்டன்ட் பிளான் யாரெல்லாம் இன்னும் கன்சிஸ்டன்ட் பிளான் தொடங்கலையோ திரும்ப சொல்றேன், கன்சிஸ்டன்ட் பிளான் வந்து கண்டிப்பா தொடங்குங்க. 1500 பிவில இருந்து நம்ம வந்து தொடங்கும் போது கிடைக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஆர்சிஎம்ல மாதம் 100 பிவி பண்ணவங்களுக்கு கூட தொடர்ந்து கன்சிஸ்டா 100 பிவி பண்ணவங்களுக்கு கூட அவங்களுக்கு நமக்கு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ உண்மையிலேயே கிரேட். அதாவது கன்சிஸ்டா வாங்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பொருள் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால இப்ப புதுசா இணையர்களும் சரி, ஏற்கனவே இணைஞ்சவர்களும் சரி, இந்த மாசத்துல இருந்தாவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரைக்கும் கன்சிஸ்டா பண்ணா கூட அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால ஸோ இந்த கன்சிஸ்டன்ட் பிளான்ல வந்து நம்ம திரும்ப பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து கண்டிப்பா நம்ம பேசுவோம். அந்த ப்ராடக்ட்ல ஸோ இன்னைக்கு பெஸ்டா நம்ம கிட்ட இன்னைக்கு பெஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா காமா ஒரிஜினல். ஸோ ஒரு ப்ராடக்ட் தலையிலிருந்து கால் வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரை
நம்முடைய ப்ராடக்ட் எதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன ரொம்ப ஈர்த்த ப்ராடக்ட், என்னை வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தின ஒரு சிறப்பான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காமா ஒரிஜினல். ஸோ உண்மையிலேயே இந்த காமா ஒரிஜினல் ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்து காமா ஒரிஜினல் வந்து அன்றாடம் அதை வந்து இப்போ நாங்கெல்லாம் வந்து காலையில ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டேப்லெட் எடுத்திருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து 2 டேப்லெட் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னும் நம்மளுடைய சக்தியை வந்து பலப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து இப்ப நாங்க 2 டேப்லெட் எடுத்துட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். காலையில டிஃபனுக்கு முன்னாடி 2, அதுக்கப்புறமா மதியம் இரவு டிஃபனுக்கு முன்னாடி 2 எடுத்துக்கிறோம். ஸோ உடம்பு வந்து அவ்வளவு பெஸ்டா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் தெரியாத பிரச்சனையோட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த பிரச்சனை எதுவுமே வராம தடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினுடைய வாய்ப்பு. ஸோ உண்மையிலேயே உறவுகளே, இதை நாம வந்து எதுக்காக எந்த 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 விஷயத்துக்காக ஸோ நம்ம பயன்படுத்தணும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பிபி, ஸோ இந்த பிபி பிரச்சனை வந்து நிறைய ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அந்த மாதிரியான ஒரு நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாத்திரைகள் மூலயமா இன்னைக்கு எவ்வளவு கெமிக்கலான ஒரு விஷயங்கள் உள்ள போயிட்டு அவங்க உடல் உபாதைகளை வந்து பாதிக்கப்பட ஒரு விஷயம். ஸோ அந்த பிபி நார்மல் பிபி கொண்டு வரதுக்காக ஸோ நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கொண்டு வரதுக்காக நமக்கு வந்து இந்த காமா ஒரிஜினல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு. இன்னைக்கு பேர் நிறைய பேர் வந்து அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அது மூலியமா வந்து அவங்களுடைய கிட்னி பாதிக்குது. நிறைய அவங்களுடைய உடல் உறுப்புகள் பாதிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம இருக்கிற காமா ஒரிஜினல் டேப்லெட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவு வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தைராய்டு, ஹைப்போ தைராய்டு, அதுக்கப்புறமா தைராய்டு இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நேத்தி கூட ஒரு டிஸ்பிளே வால்ல நம்முடைய கிரேட் விஸ்வநாதன் சாருடைய ஃபேமிலியில திருமதி பவானி மேடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமா ஒரிஜினல் எடுத்து அவங்க ஏற்கனவே கெமிக்கல் தைராய்டு சாப்பிட்டு இருந்த அந்த தைராய்டு மாத்திரை விடுபட்டுட்டு நம்முடைய காமா ஒரிஜினல் எடுத்ததுனால தைராய்டை வந்து சுத்தமாவே இல்லை, இன்னைக்கு வந்து அவங்க நார்மல் ஆயிட்டாங்கன்றத ஒரு ப்ரூஃபா வந்து அவங்க வந்து நேற்றுக்கு வந்து மணவூர்ல அவங்க வீட்டுல வந்து டிஸ்பிளே வால் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து இபில வந்து மின்சார வாரியத்துல ஒர்க் பண்றாரு. 2018 ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி யூஸ் பண்ணவரு இன்னைக்கு போன 14ஆம் தேதி நம்முடைய அவங்க வீட்டுல வந்து ஆர்சிஎம்மோட டிஸ்பிளே வால வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல மனமார்ந்த மகிழ்ச்சி சொல்றோம். அவங்களுக்கு இந்த காமா ஒரிஜினல் எடுத்து நல்ல பலனை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏறக்குறைய ஒரு நேற்றுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20க்கு மேற்பட்ட மகளிருக்கு வந்து நேற்றுக்கு வந்து ஒரு மாலை 3 மணிக்கு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுல காமா ஒரிஜினல் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்களோட உறவுகள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு காமா ஒரிஜினல் மூலியமா எத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை வந்து எத்தனை பேருடைய செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த காமா ஒரிஜினல் இருக்குது. இதை நீங்க வெளியில வாங்கினீங்க அப்படின்னா 4500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் நிறைய வெளியில வந்து வித்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எம்ஆர்பி பாத்தீங்கன்னா வெறும் 590 ரூபாய்க்கு நமக்கு வந்து இந்த எம்ஆர்பி நமக்கு கிடைக்குது. அதுவும் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எப்படி பாத்தீங்கன்னா 453 ரூபாயில கிடைக்குது. ஸோ இதை நாம வந்து உட்கொள்றதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்குது. அப்போ தைராய்டு பிரச்சனை வந்து நமக்கு வந்து குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய மருந்து மார்களை உட்கொடுறதுனால அவங்களுடைய உடல் உபாதைகள் வந்து பாதிச்சு அவங்களுடைய ஃபேமிலியில வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால இதுல இருக்கிற காமா ஒரிஜினல் என்ற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணி நமக்கு வந்து ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலை உணவுக்கு முன்னாடி 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு உணவுக்கு முன்னாடி 2 எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதை 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய நிறைய ப்ராப்ளம் அவங்க உடம்புல நிறைய ப்ராப்ளம் சொல்லலாம். இன்னைக்கு வந்து நிறைய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற ஒரு விஷயத்து இருக்குது.
அதை நம்ம வந்து காமா வருஷம் மூலியமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால இதை வந்து பயப்படாம, இது வந்து ஒரு நியூட்ராசிட்டிகள் உணவு தான். இது மருந்தோ அல்லது மாத்திரையோ எதுவுமே கிடையாது. இது வந்து நியூட்ராசிட்டிகளான ஒரு உணவு. ஸோ இந்த உணவை நம்ம எடுக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம இதை எடுக்கிறதுனால என்னெல்லாம் இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய மருந்து மாத்திரைகளை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் வாய்ப்பு இதுல இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம இதுல வந்து நம்ம யூடியூப்ல போட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய நமக்கு வந்து விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் முதல்ல நம்ம இந்தியாவில் நம்முடைய ஏபி ஆர்கானிக் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம நிறுவனம் தான். அவங்க வந்து ஏற்கனவே நம்ம வந்து ரைஸ் பிரான் ஆயில் நம்மளுடைய ஏபி ஆர்கானிக் நிறுவனம் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் நம்முடைய இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காமா ஒரிஜினல் டேப்லெட்டை வந்து அறிமுகப்படுத்துறது நம்முடைய ஏபி ஆர்கானிக் மூலியமா தான். அதை நம்மளுடைய ஆர்சிஎம் மூலியமா இன்னைக்கு வந்து கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு 5 கோடி மக்களுக்கு வந்து விஷனை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஒரு விஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் ஏற்கனவே காமா ஒரிஜினல்ல சில பேர் 18 பண்ணியிருக்காங்க, 36 பேர் பண்ணியிருக்காங்க. நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர்ல நம்முடைய சங்கீதா ஜெயக்குமார் வந்து அவங்க பாத்தீங்க அப்படின்னா 100 காமா ஒரிஜினல் அதனுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்முடைய ஈஷா வசிஷ்டுடைய மேடத்துல வந்து நம்மளுடைய அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்களும் கேரளாவில் போயிட்டு கொச்சின்ல அந்த ராஜகிரி ஸ்டேடியத்துல ஒரு 3000 பேருக்கு மேல கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க கலந்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை வந்து அந்த ஒரு சின்ன போக்கஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்முடைய அந்த பெரிய ஒரு ஃபங்க்ஷனை போய் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னும் அந்த டார்கெட் ஒன்றும் முடியல. கண்டினியூஸ் அப்படியே யாரெல்லாம் அதை வந்து மாசம் அதை வந்து கண்டினியூஸ் பண்றீங்களோ 3 மாசத்தோட கண்டினியூ பண்ணும்பொழுது இது வந்து நமக்கு ஃபாரின் ட்ரிப்பு கூட கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த காமா ஒரிஜினல் டார்கெட்டை வந்து சின்னதா ஒரு மாசத்துக்கு ஒரு 6 அது 3 மாசத்துக்கு இந்த மாதிரி வந்து நம்ம டெவலப் பண்ணும்பொழுது அது மூலியமா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தொடர்ச்சியா இந்த காமா ஒரிஜினலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய அக்டோபர் 2020 வந்து இதுக்கான இந்தியாவில் வந்து இதுக்கான எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட்டை வாங்கியிருக்காங்க. 2020 இதுக்கான எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட் வந்து இந்தியாவில் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாக்டரே வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுக்கான நிறைய சேனல்ஸ்ல வந்து இப்போ யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் வந்து இதை வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. அதை வந்து டாக்டர் ஷர்மான்றவர் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்து நிறைய பேருடைய நோயை வந்து குணப்படுத்துகிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 நேஷனல் சர்டிபிகேட் வந்து நம்முடைய காமா ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கோடி மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்டாட்டின் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நம்முடைய காமா ஒரிஜினல் ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சிறப்பா இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து கொலஸ்ட்ரால வந்து நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தையும் அதுக்கு வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. அது சாப்பிட்ட வந்து நிறைய டெஸ்டிமோனல்ஸ் வந்து இருக்குதுன்றத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளட் சுகரு அது இன்சுலினுடைய அளவு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. இதை எடுக்கிறதுனால இன்சுலின் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால டயாபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதிகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ சுகர் லெவல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இது மாதிரி. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தினால நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்துல ஃபேமிலியில வந்து நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமா இன்னைக்கு வந்த வாய்ப்பு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து வெளியில வந்து ஏதாவது சின்னதா வீக்கம் தெரியும். அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு இது போட்டு நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துடலாம், கரைச்சிடலாம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உள்ள வந்து வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய காமா ஒரிஜினல் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இந்த வீக்கத்தை வந்து அதை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு காமா ஒரிஜினல் இருக்குது. அதுக்கப்புறமா ஜீரண கோளாறு. இன்னைக்கு யாரு ஒருத்தருக்கு வந்து ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிட்டாலே அவங்களோட உண்மையா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை ஒவ்வொன்னா ஜீரண கோளாறு ஸ்டார்ட் ஆகும், கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும், ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். யாரு ஒருத்தர் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் நடக்கல, சரியா இல்லை அப்படின்னு போச்சு அப்படின்னாலே அவங்களுடைய உடல் கண்டிப்பா ரொம்ப டேமேஜ் ஆகின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதனால தயவு செஞ்சு
அந்த டைஜஷன் ப்ராப்ளத்தை ஆரம்பத்துல இருந்தே சரி பண்ணி கவனிச்சுடுங்க. ஸோ அதனால டைஜஷன் ப்ராப்ளத்துக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமா ஒரிஜினல். ஸோ அதனால அதே மாதிரி அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து காமா ஒரிஜினல் வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நம்மளோட சிஸ்டத்தை வந்து உடம்போட சிஸ்டத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காமா ஒரிஜினல் தான். அதனால நம்முடைய ஏற்கனவே கோபா சார் நம்முடைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, நீங்க மருந்து மாத்திரை எடுத்தா அது வந்து சிஸ்டம் அது வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்து கம்மி தான். ஆனா நம்ம நியூட்ராசிட்டிகளை உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய சத்தான உணவுகளை கொடுத்து கொடுத்து உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நம்முடைய உணவுகள். அதனால ஆர்சிஎம் இருக்கிற ஒவ்வொரு உணவுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கின்றது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் வந்து இதுல வந்து பவர்ஃபுல்லா வந்து நம்முடைய ஆன்டியோடைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால அவ்வளோ இதுல வந்து நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்து இருக்குது. அதே மாதிரி நிறைய ஹைப்போதைராய்டு பிரஷர் வந்து டாக்டர் யோகேஷ் சர்மான்றது வந்து இதை வந்து எடுத்து இது நிறைய பேருக்கு வந்து பயன்படுத்தி நிறைய மக்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுல வந்து அலோபதி எடுக்கணும் கூட இதை வந்து காமா கண்டிப்பா நம்ம எடுத்தோம் அப்படின்னா அலோபதியில இருந்து நம்ம வந்து கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா தான் ஹீரோ. இன்னைக்கு வந்து காமா தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து அதுக்கான ஹீரோ ப்ராடக்ட் தான் நம்மளுடைய காமா ப்ராடக்ட். ஸோ அதனால இதை நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நியாயமான விலை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய அதாவது நம்முடைய எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு வாங்க முடியாத அளவுக்கு வந்து விலை இருக்கு. ஆனா வேற வழி இல்லை, நிறைய மக்கள் போய் அந்த உடம்பை வந்து சரிப்படுத்தணும் ஒரு விஷயத்துக்காக நிறைய விலை கொடுத்து மக்கள் இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் வாங்குறாங்க, மருந்துகள்ல போய் வாங்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரைஸ்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து நம்மளுடைய ஆர்சிஎமோட இணைத்தக்கூடிய ஒரு காமா ஓல்ஸ்ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ரொம்ப பிரைஸ் லோயஸ்ட் பிரைஸ், ஆனா உடல் தரமான ஒரு விஷயத்த வந்து கொடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து உணவாக நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து 1960 இருந்தே நமக்கு வந்து ஒரு பெரிய நம்ம உலக நாடுகள்லாம் வந்து நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நாம இந்தியாவில தான் இப்போ வந்து நம்ம வந்து கொண்டு வந்துக்கிறோம். அதனால இதை இன்னும் நம்ம வந்து மிக சிறப்பா பண்ணணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எந்த நோய்களா இருந்தாலும் இது வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். சுகரு, அதே மாதிரி நம்முடைய நம்முடைய தசைகள் வலுவாக இருந்தாதான் நம்முடைய போன் நல்லா இருக்கும். அந்த போன் மூலிக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து தசைகளை வந்து நம்மளுடைய ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கின்னு இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், நிறைய ரிலேட்டட் ப்ராப்ளம், ஏதாவது வெளி உணவுகள் ஏதாவது எடுத்துட்டா உடனே ஸ்கின் அலர்ஜி வருது, நிறைய பேருக்கு வருது. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கான ஒரு மாதவிடாய் பிரச்சனை, இன்னைக்கு நிறைய பேர் வந்து மாதவிடாய் பிரச்சனை வர்றதுனால இன்னைக்கு நிறைய 13 வயசுல இருந்து எனக்கு ஒரு 48 வயசு வரைக்கும் அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் நிறைய பேர்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான என்ன சொல்றது அந்த மாதிரி ஒரு வயிற்று வலியில வந்து நிறைய பேர் பிரச்சனை அவதப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தீர்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட நம்மளுடைய காமா ஒரிஜினல் இருக்குது. ஸோ இதை எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உயிரோடு எவ்வளவு நாள் இருக்கணும்னு முடிவு பண்றோமோ, இறைவன் நமக்கு என்ன திட்டம் கொடுத்திருக்காரோ அந்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம 18 வயசுல இருந்து நமக்கு வந்து அதை என்ன சொல்றது நம்முடைய வாழ்வாதாரம் எவ்வளவு நாள் இருக்குதோ அது வரைக்குமே வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது சிறப்பா பயன்படுத்திக்கலாம். ஆனா வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசமாவது நம்ம வந்து கரெக்டா ஒரு 90 நாளாவது எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அதனால வருஷத்துல ஒரு 3 மாசம் எடுக்கலாம். ஸோ நாங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 2 வருஷமா இதை வந்து தொடர்ந்து டெய்லி நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப 2 மாத்திரை நாங்க எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து நோய் அதிகமா இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பா தைரியமா வந்து 2 மேலைக்கு 2 3 கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விரும்புறது. அதே மாதிரி ஆந்திராவில இருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு மூளையில அடிபட்டு ஒருத்தர் வந்து சொன்னாரு, அது ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போனவரை கூட இன்னைக்கு அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து விடுபட்டு நம்ம காமா ஒரிஜினல் எடுத்து இன்னைக்கு வந்து நிறைய அவருக்கு வந்து தீர்வு ஆயிருக்குது. அப்போ காமா ஒரிஜினல்ல இவ்வளோ விஷயம் இருக்கிற நன்மைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதனால நிறைய பேர் வந்து இதுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக கூட அசோசியேட் பையர் ஆக கூட நிறைய பொருட்களை வந்து தவிர்க்கிறாங்க.
கண்டிப்பா நம்ம வந்து அதை தவிர்க்காம முக்கியமான எல்லா உணவுகளுமே நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எடுக்கணும். ஒரு சில உணவுகள் கோதுமை மட்டுமே வாங்கி யூஸ் பண்றது. அப்போ மாசம் நமக்கு என்னென்ன புது ப்ராடக்ட் வருதோ அதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு புது ப்ராடக்ட்டும் நமக்கு என்ன கிடைக்குது, நன்மைகள் கிடைக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் நமக்கு வந்து மூலிகை பொருட்கள் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால வெறும் கோதுமை மட்டுமே வாங்காம மாசம் இந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில ஒரு மளிகை சாமான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நியூட்ரி சார்ஜ் 2500 ரூபாய் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தொலைவு நீங்க நியூட்ரி சார்ஜ் வந்து நீங்க எடுக்கிறீங்களோ உங்களுடைய மளிகை சாமான் அளவு வந்து குறையும். ஏன் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அதனால நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க நியூட்ரிஷன் எல்லாம் நீங்க டெய்லி நம்முடைய பனானா ஷேக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அதிகமான ஒரு பசித்தன்மை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட அந்த நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 150 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுற ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒரே ஒரு பனானா ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 150 ரூபாய் இருக்கிற சத்துக்களை விட ஒரு பனானா ஷேக்ல இருக்கு. இந்த மாதிரி நியூட்ரி சார்ஜ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு சத்தான உணவுகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம அந்த மளிகை சாமானுடைய அளவு வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பா வாங்கி இருக்கும். நிறைய ஃபாரின்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அது 2500 ரூபாய்க்கு வந்து நியூட்ரி சார்ஜ் இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நான் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து 2500 ரூபாய் எங்க வீட்டுக்கு ஃபேமிலிக்கான 2500 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் மட்டுமே நாங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கு வந்து உமன் டேப்லெட் எடுக்கிறாங்க. நான் வந்து காலையில எடுத்த உணவுகள் வந்து நம்ம ஆயில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நிறைய மென்னு, ஒமேகா, S5, அப்புறமா நியூட்ரி சார்ஜ், DHA 200, இது எல்லாமே நான் வந்து டெய்லி உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப எடுக்கிறதுனால இன்னைக்கு வந்து என்னோட உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பா இருக்குது. 2017 நான் வந்து ஆசிரியர் உள்ள வந்தேன். மேக்சிமம் 2018 2019 வரைக்கும் சில வியாதிகள் இருந்தது. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறமா நிறைய இந்த நியூட்ரி சார்ஜும் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் பக்கம் போறது கூட கிடையாது. யாராவது ரிலேஷனுக்கு போய் பார்க்கணும், அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக தான் ஹாஸ்பிட்டல் போனே தவிர மற்றபடி எனக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்த வசதி இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆர்சிஎம்மோட உணவுகளும், ஆர்சிஎம் இருக்கிற நியூட்ரி சார்ஜும், ஆர்சிஎம் இருக்கிற காமா ஒரிசனும், ஆர்சிஎம் இருக்கிற ரைஸ் பிரான் ஆயிலும் தான் எனக்கு வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. இதை நாம வந்து பயன்படுத்தணும் ஒழிய இதை விட்டுட்டு இன்னும் நம்ம கெமிக்கலான உணவுகளை வாங்கி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துக்க வேணாம்ன்ற இந்த நாள்ல வந்து அறிவிக்கிறோம். அதனால இத பார்த்து பயன்படுத்துவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், வீக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கண்டுபிடிக்கும். அதே மாதிரி எல்லா வகையான நோய்களுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி டாக்டரே வந்து ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த காமா ஒரிசம் மூலியமா இந்த நல்ல நாள்ல இன்னைக்கு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதனால பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க மேம்படுத்தி ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும். அதே மாதிரி ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணவங்க ஏதோ ஒரு 2500 ரூபாய் கொடுத்த பொருள் வாங்கிட்டு நமக்கு ஐடி போர்டு கொடுத்துட்டாங்கன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதியா ஒரு கோட்டீஸ்வரனா மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி. அந்த ஐடியை, அந்த இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை வந்து நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தி ஒரு டீலர் அப்படின்னா மினிமம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு இதை எத்தனை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் மூலியமா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் மூலியமா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க. இதை வந்து நீங்க பயன்படுத்தி உங்களுடைய சர்க்கிளை வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். நிறைய பேர் கேட்டா எனக்கு 2 பேர் தான் தெரியும், எனக்கு 4 பேர் தான் தெரியும், எனக்கு 10 பேர் தான் தெரியும், அதுக்கப்புறமா யாருமே தெரியல அப்படின்ற நிறைய பேர் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியில ஒரு இன்விடேஷன் தயார் பண்ணா கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500ல இருந்து ஒரு 1000 பேர் நம்ம ஒரு இன்விடேஷன் ரெடி பண்றோம். அப்போ அந்த ஃபேமிலி எல்லாம் யாரு? அந்த ஃபேமிலிக்கு ஏன் நம்ம எதுவுமே கொண்டு சொல்லக்கூடாது? இன்னைக்கும் மாசம் ரெகுலரா எனக்கு வந்து புதுசா ஒரு 6 கஸ்டமர்ல இருந்து 5 கஸ்டமர்ல வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறேன்.
அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்ல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்பொழுதுதான் நம்முடைய வியாபாரம் கண்டிப்பா நம்ம டெவலப் ஆகும். ஸோ இதை வியாபாரம் என்று சொல்றதை விட இதை கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சேவையாவே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஒரு சேவை செய்வதன் மூலியமா என்ன சொல்றது, அந்த சேவை தான் நம்மளுடைய இறைவன் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா கடவுளுமே வந்து நமக்கு வந்து கூடவே இருந்து பயன்படுத்துற மாதிரி அவங்கதான் நம்மளை படைச்சிருக்காங்க. அப்போ அந்த படைத்தவருடைய அருள்கள் மூலியமா நாம நிறைய மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நம்மள படைச்சிருக்காரு. ஸோ நம்ம என்ன நிறைய பேரும் எங்கேயாவது கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க, யாரும் நம்ம தான் எடுத்துமே மற்றவங்களுக்கு சேவை பண்ணமே தவிர கடவுள் யார் நமக்கு, கடவுள் நமக்கு மேல இருந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காரு. எதுக்காக கொடுக்குறாரு? அதை நாம மக்களுக்கு நிறைய பேர் என்னால மொத்தமே கொடுக்க முடியாது, நீதான் எடுத்துமே கொடுக்கறதுக்காக நம்மள படைச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்சிஎம்ல உள்ள வந்தவங்க நம்ம நிறைய பேர் நாம தான் எடுத்துமே கொடுக்கணும். அப்போ நம்மளே வந்து ஒரு என்ன சொல்றது, தேவனுடைய தூதனாக தான் நம்மளை வந்து படைச்சிருக்காங்க. அப்போ அந்த கடவுள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை மூலியமா தான் நம்ம நிறைய மக்களை வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை கேட்டுக்கிறேன். அதனால ஆர்சிஎம்ல உள்ள வந்தவங்க வேகமா செயல்படுங்க. உங்களுடைய வயதுகள் வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ வயசு வந்து ஒவ்வொரு நாளும் நேத்தி கிடைச்ச நாள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இந்த நம்ம வந்து 8:15 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப 8:50 ஆகி போச்சு. ஆனா மறுபடியும் நமக்கு 8:00 வரப்போதானே, இதோட மறுபடியும் நம்ம காலையில் 8:00 தான் வரப்போகுது. அப்போ ஒரு நாள் 24 மணி நேரம் போயிட போகுது. அப்போ ஸோ நம்முடைய டைமை வந்து இந்த ப்ரீசியஸ் டைமை வந்து ஒரு லேட் பண்ணிக்காம, வேஸ்ட் பண்ணிக்காம, ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணிக்காம நம்முடைய ஆர்சிஎம் கொடுத்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்துங்க. ஆர்சிஎம்மோட பிசினஸ் பிளானை தெரிஞ்சுங்க. ஆர்சிஎம் இருக்கிற ப்ராடக்ட ஒவ்வொரு ப்ராடக்டையும் வந்து நேசிங்க. ஒவ்வொரு ப்ராடக்டோட இன்கிரீடியன்ஸை வந்து படிச்சுங்க. அதுல வந்து நிறைய நமக்கு ஆங்கிலத்துல இருந்தா கூட இப்ப தமிழாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அதுலயே வந்து நம்முடைய கூகுள்லயே போட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் நீங்க கூகுள் போட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த பொருள்ல இவ்வளவு இருக்குது, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நிறைய பேர் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணாம இந்த ப்ரீ ப்ராடக்ட் வந்துதான் கூட பார்க்காம நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏற்கனவே இந்த கன்சிஸ்டன்ட் பிளானை நமக்கு வந்து 20ஆம் தேதியே வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த 20ஆம் தேதியிலிருந்து 90 நாட்கள் வரைக்கும் நம்ம வந்து இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்ட் பிளான்ல வாங்கணும். எல்லாருமே ப்ராடக்ட் விரைவா வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா நான் மறந்துட்டேன்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்முடைய சீரானமூர்த்தி சார் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கன்னு சொல்லி நிறைய வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து பயன்படுத்திங்க. அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஜனவரி 1ஆம் தேதியில் நமக்கு வந்து நியூ இயர் கிடையாது. நமக்கு நியூ இயர் வந்து என்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வர 6ஆம் தேதி கோயம்பேடுல ஜெய் நகர்ல நம்முடைய கிரேட் ஒண்டர் வேர்ல்டு வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அன்னைக்கு எல்லாரும் நாங்க ஏற்கனவே இது வரைக்கும் நான் வந்து ஒரு 100 டிக்கெட்டுக்கு மேல வந்து இப்ப நேற்று வரைக்கும் நான் 100 டிக்கெட்டுக்கு மேல கொடுத்துட்டேன். இன்னும் 2-3 நாள்ல வந்து குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 500 டிக்கெட்டை வந்து கூப்பனை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த கூப்பன் உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட கேட்டு விரைவா அதுக்கான எவ்வளவு கூப்பன் வேணுமோ உங்களுக்கு வந்து அவருடைய அக்கௌண்ட்ல வந்து நீங்க பணத்தை போட்டுட்டு அந்த கூப்பனை வந்து கையில வாங்கி வச்சுங்க. அங்க வந்து நான் கூப்பனை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அங்க கிடைக்காது. ஏன் அப்படின்னா எவ்வளவு கூப்பன் வித்துக்கிறோமோ அந்த கூப்பனுக்கு தான் அவங்க அந்த அளவுக்கு தான் வந்து அந்த சாப்பாடு வந்து நம்முடைய ரிசீவ் செய்வாங்க. அதனால எக்ஸ்ட்ரா நம்ம அங்க வந்து போய் வாங்கிக்கலாம்னு சொன்னா கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால எல்லாரும் ஒவ்வொரு புதுசா வரவங்க கூட, அதாவது பப்ளிக் கூட வந்து இன்வைட் பண்ணுங்க. ரோட்ல யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல போறவங்க கூட வந்து இன்வைட் பண்ணி அதுக்கு 20 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வச்சு அந்த கூப்பனை வந்து கொடுக்க வச்சு பணத்தை அவங்க கிட்ட வாங்கி, ஏன்னா எதுவும் இலவசமா கொடுத்தா எதுவுமே கிடைக்காது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பைசாவை அந்த 20 ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு வந்து வாங்கி அது அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கொடுங்க. நாங்கெல்லாம் பில்வாரா போடும்போது எங்களுக்கு நிறைய அந்த கீமா, அப்புறமா வந்து திக்கா, வெஜ் பைட்டு, நூடுல்ஸ் பாயாசம், நூடுல்ஸ் என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. சுட சுட நாங்க வந்து கியூல நின்று பில்வாரோட ஹெட் ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குட்டாட்டுக்கு ஒரு செக்ஷனை போட்டு வச்சிருந்தாங்க, சொச்சாவுக்கு ஒரு செக்ஷனை போட்டு வச்சிருந்தாங்க. டீ தூள் நம்முடைய ஜியோ பாப்புலர் டீ தூளுக்கு வந்து அவ்வளவு சிறப்பா அதை வந்து இது பயன்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து சென்னையில மொத நம்முடைய ஒண்டர் வேர்ல்டு வந்து கோயம்பேடுல நடக்கக்கூடிய ஒண்டர் வேர்ல்டு நடக்குது. ஸோ அன்பார்ந்த ஆர்சிஎம் உறவுகளே, வர 6ஆம் தேதி நமக்கு வந்து நியூ இயர். அன்னைக்கு வந்து நம்முடைய கிரேட் நம்ம டாக்டர் சுரேந்திர வார்ச்சி வர்றாரு. நமக்கு வந்து அன்னைக்கு அவர்களுடைய இலவசமான ஒரு பயிற்சி கிடைக்குது. இது வரைக்கும் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் 100 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து நம்ம வந்து உள்ள போவோம். அந்த வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் வாய்ப்பா கிடைச்சிக்குது. அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது. ஏன்னா ஒண்டர் வேர்ல்ட்லயே வந்து ஹால் இருக்கிறதுனால அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க வந்து அந்த குட்டாட்டுக்கு வந்து நீங்க கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கிறீங்களோ,
சாப்பிட வச்சு அப்படியே வந்து நம்மளுடைய டைமண்ட் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ண வைங்க. ஸோ காலையிலேருந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து போயிட்டே இருக்கும். காலைல வரவேற்கிறதுக்காகவே வந்து காலைல கீமா வந்து டிஃபன் கொடுக்குறாங்க. மேக்சிமம் ஒரு 9:30லேருந்து 10க்குள்ள நம்ம வந்து அங்க நியூட்ரிஷன் நம்மளுடைய குட்டாட்டோடைய ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய டைமண்டோட ப்ரோக்ராம் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நிறைய நியூ கமர்ஸ்ல வர வச்சு நம்மளுடைய குட்டாட்டை வந்து சாப்பிட வைப்போம். ஒன்றரை வந்து திறப்பு விழாவில் எவ்வளவு பேர் நீங்க கூட்டம் நம்ம உட்கார வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். நிறைய வேலைகள் வந்து பண்ணிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட ஒன்றரை வந்து 5 மணிக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்து போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல வேக வேகமா தன்னுடைய பணியை பயன்படுத்தி கிடைச்ச வாய்ப்பை, இந்த ஆர்சிஎம் என்ற ஒரு கிடைச்ச வாய்ப்பை தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடி போட்டுட்டு நிறைய பேர் இன்னும் சரியா பொருள் வாங்குறது கிடையாது. வீட்டுல யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்க எதிர்பார்க்கறது அந்த மாதிரி இல்லாம, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா எங்க டிஸ்பிளே வால் எங்க இருக்குதோ அங்க போயிட்டு பொருளை வாங்கிக்கங்க. அப்படி அந்த டிஸ்பிளே வால்ல சில ப்ராடக்ட் இல்லையா, அதுக்கு இன்னும் பக்கத்துல எங்க இருக்குது, நம்மளுடைய ஒண்டர் வேர்ல்டு குயிக்ல இருக்குது. அப்போ ஒண்டர் வேர்ல்ட்ல போய் பொருட்கள் வாங்க. இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து வெரைட்டிஸா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒண்டர் வேர்ல்ட்ல வந்து நமக்கு வாய்ப்பு ப்ராடக்ட் இருக்குது. அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நேசிங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, உங்களை சுத்தி உள்ளவங்களை மேம்படுத்தி, நம்முடைய இந்தியாவை ஒரு தரமான, ஒரு வலுவான, ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதமாக, ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு பாரதமாக மாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்சிஎம் உறவுகள் மற்ற மாநிலங்களை விட நம்ம நம்பர் 1 மாறணும். நம்முடைய வேற்று டீமா இருக்க கூடாது. எல்லோரும் ஆர்சிஎம். அதே மாதிரி பியூசிக்கு வரவங்க, டிஸ்பிளே வால் வரவங்க, எந்த டீம் எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம டீம்ல என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை விட பெஸ்டா அவங்களுக்கு சிறப்பாக சர்வீஸ் பண்ணி கொடுங்க. வேற டீம் தானேன்னு சொல்லி தயவு செஞ்சு அவங்களை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட டீம்ல வருவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தயவு செஞ்சு அந்த டிசிப்ளினை வந்து மேம்படுத்துங்க. நம்ம டீம்ல இருக்கிறத விட அடுத்த டீமுக்கு வந்து நிறைய சர்வீஸ் கொடுங்க. அதாவது ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வரும், அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. அதனால எல்லா டீமும், அதாவது நம்ம டீம் மட்டும் இல்ல, எல்லார் டீமும் வந்து நீங்க வந்து டிஸ்பிளே வால் இருக்கிறவங்க, ஒண்டர் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க, ஒண்டர் வேர்ல்டு குயிக்ல இருக்கிறவங்க, பியூஸ்ல இருக்கிறவங்க, எல்லாரும் அன்பான முதலாளிகளே தயவு செஞ்சு, ஏன்னா வெளி டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து அவங்களுக்கு இக்னோர் பண்ணாதீங்க. நம்ம டீம் மாதிரி அவங்களை வந்து பாதுகாத்து அவங்களோட பொருளை வந்து கொடுத்து அவங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுங்க. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு வந்து பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா யார் டீமையும் வந்து கையில் எடுக்காதீங்க. அவங்க டீம் அவங்க பிசினஸ் பண்ணட்டும். ஸோ நிறைய பிரச்சனை என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்க வந்து வாங்குறியா என்கிட்ட ஐடி போட்டுக்க, அங்க போனேன் அங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் நம்மளுடைய காமராஜர் மூலியமா வரக்கூடிய எல்லாரும் ஒரே டீம். அந்த ஒரே டீம்ல அவங்களும் டீம் பிரியுது இல்லையா? அதனால தயவு செஞ்சு யாரு என்ன ஐடியில இருக்காங்களோ அவங்க ஐடியிலே பிசினஸ் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணுங்க. நீ இங்க வந்துரு, நான் இதை டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து ஆர்சவத்தில் கூறி அங்கேயும் அவங்களால பிசினஸ் பண்ண முடியல, ஏற்கனவே அவங்களை அறிமுகப்படுத்தினாலும் பிசினஸ் பண்ண முடியல. அதனால உங்க கடைக்கு பொருள் வாங்க வந்தா அவங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நீங்க டெவலப் பண்ணி கொடுத்து சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த அன்பான நேரங்கள் எனக்கு கொடுத்த நம்முடைய காமராஜர் அவர்களுக்கும், என்னுடைய அசோசியேட் நம்முடைய டீம் மெம்பர்ஸ்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை எனக்கு தெரிவித்துக் கொண்டு, வர 6ஆம் தேதி நியூ இயர் சிறப்பாக பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜெயார்சியம், குட்டார்சியம், மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நன்றி. நன்றி மைடியர் பொன்குணா சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். காமா ஒரிஜினல் எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். அதை வந்து நம்ம எந்த மாதிரி சாப்பிடணும், ஒரு நாளைக்கு நமக்கு வந்து 300 மில்லிகிராம் நம்ம சாப்பிடணும். 300 மில்லிகிராம் ஆகுது நமக்கு ஒரிஜினல் தேவைப்படுது. இப்போ மினிமம் 2 டேப்லெட் சாப்பிடணும். அது நல்லா அருமையா பேசுறீங்க. வாங்க ஐயா மீசை ஐயா. ஐயா வணக்கம், மகிழ்ச்சியான இரவு வணக்கம். 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 என்னை ஆட்சியமுக அறிமுகப்படுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குருநாதர் பொன்குணசேகர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அவர் இல்லைன்னா ஆட்சியம்ல நான் இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல வந்து என்னை நிக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு. இதே மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு லெவல்ல பண்ணி எல்லாம் அழகு பார்க்கணும். அதுதான் பழசு வந்து மறக்க கூடாதுன்றது ஒவ்வொரு வாட்டியும் நான்
இன்னைக்கு அந்த ஆர்சிஎம்ல வந்து குணசாகர் சார் யூட்டிலைஸ் பண்ணலன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய எமரால்டு சாரோ இல்ல ரஞ்சித் சாரோ இல்ல ஜெகதீஷ் சாரோ இவங்க ரவி சாரு இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு முடியாத வாய்ப்பு போயிருக்கும். ஆனா அவர் காமிச்சா கூட அதுல வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு காமிச்சா கூட நான் ஒரு இன்ட்ரெஸ்டா அதுல பார்த்து பண்ணதால்தான் இன்னும் ஜெயிக்க வழி காட்டிட்டாங்க, கோடு போட்டாங்க. குணா சார் போட்டாரு, நான் ரோடு போறதுக்கான முயற்சி நான் பண்ணணும், அப்பதான் நான் ஜெயிக்க முடியும். அவர் ரோடு கோடு போட்டாரு, அவர் கூட அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஐடியா கொடுப்பாரு, நம்ம ஜெயிக்கணும். உண்மையிலே என்னோட குருநாதர் இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப புது மாப்பிள்ள மாதிரி இருந்தாரு. ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த மேக்கப் கீஸ் எல்லாம் பண்ணிட்டு புது மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அழகா செமையா இருந்தது, அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் முத்தா பேசி எல்லாத்தையும் டாப் அண்ட் பாட்டத்தை வந்து இறக்கி பேசியிருக்காரு. மெயின் ஹெல்த்தை பத்தி, இந்த காமா ஒரிஜினல் பத்தி சொன்னது உண்மையிலே அவ்வளவு பெரிய மிராக்கிள் பண்ணது அந்த இது நம்ம காமா ஒரிஜினல். உண்மையிலே அவர் அந்த அனுபவத்தை பட்டு இன்னைக்கு எவ்வளவு இதுல இருந்து தாண்டி வந்தாருன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் தான். எல்லாமே அனுபவிச்சாதான் தெரியுமே தவிர அனுபவிக்காம அது எப்படி சொல்லி இருந்தா எது இருந்தாலும் பின் லெவலில் மாறினா கூட நம்ம தான் உழைக்கணும், சாதிக்கணும்னா நம்ம தான் செய்யணும். அதுக்கெல்லாம் வழிமுறை இருக்கு. அதனால இன்னைக்கு குருநாதர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். உண்மையிலே இந்த மீட்டிங் சிறப்பாக அழகாக ரொம்ப ஆணித்தரமா அழகா எடுத்து போயிட்டாரு. சூத்தா தண்ணி கூட குடிக்காம அவ்வளவு ஸ்பீடா பேசி அழகா முத்தா பேசியிருக்காரு. சொல்லுங்க ஐயா. பேசுங்கண்ணா. முத்தா எடுத்தும் போனாரு. உண்மையிலே இது மாதிரி லீடர்ஸ் மீட்டிங்லாம் நம்ம எப்பயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேட்டுட்டு இருந்தா அவங்களோட மூலியமா ஒரு பிரெயின் ஒர்க் பண்ணாவும். நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், குணா சார் சொல்லுவாரு, வெம்பரால சார் ஒன்று சொல்லுவாரு, எல்லாரும் இருக்கும். நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங் வச்சு அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம எமரால்டு சாருக்கு. போராடி எல்லாத்தையும் பண்றாரு, ஒண்ணு மிஸ் பண்ண மாட்டேன்டார். எத்தனை மணிக்கு தூங்குறாருன்னு தெரியல, எத்தனை மணி எழுந்து இருட்டோட 3 மணிக்கு பார்த்தா வாய்ஸ் மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, 4:30 மணிக்கு பார்த்தா வாய்ஸ் மெசேஜ். நான் தான் தூங்காம இருக்கணும், அவர் எனக்கு மேல தூங்காம இருக்காரு. அப்படின்னா எதுக்குன்னா எல்லாம் வெற்றி வாகிய சூடணும், எல்லாரும் நல்லா வரணும், ஆர்சிஎம்ல இருந்து பெரிய லெவல்ல இருக்கணும். அந்த எண்ணத்துல நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது ஏதோ வர்றாங்க, ஏதோ சொன்னாங்க, ஏதோ போறாங்க, நம்மளுக்கு இல்ல அது எனக்கு இல்லைன்னா நம்ம ஆர்சிஎம் இருக்க வேண்டிய வேலையே இல்லைன்ற. நான் எதுவுமே இன்ட்ரெஸ்ட், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற தலைவர் வேலைக்கு போனதானே ஜெயிக்க முடியும். வேலைக்கே போகாம வீட்டுல உட்காந்துட்டு எல்லாம் சோறு வந்து சாப்பாடு வந்துருமா, எல்லாம் வந்துருமா, வராது. அதே மாதிரி பின் லெவல் மாறத்துக்கு போகணும். எவ்வளவு பேர்கிட்ட பேசுறோம், ஜாலியா இருக்கிறோம், சிரிக்கிறோம், போறோம். லூஸ் ஸ்டாக்ஸ் உதவாத கதை டைம் வேஸ்ட் பண்றோம். இன்னைக்கு இப்ப பேசினதான் துட்டு. நம்ம ஆர்சிஎம்ல வரும்போது எல்லார்கிட்டையும் பேசலாம. நான் கூட ஒருத்தர் பாக்கி இல்லை, என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்னை பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. நான் வந்து எனக்கு அந்த கூச்ச மனப்பான்மை இல்லை. எங்க உடல் ரைட், நம்ம பேசுற ஒரு டீ தொழில் வித்தா கூட சரி, ₹1 கிடைக்குதா, ரைட் போ, அப்படிதான் போன தவிர நம்மளை தேடி எதுவும் வராது. அதனால எல்லாருமே ஜனவரி மாசத்துல பெரிய பின் லெவல்ல மாறணுன்னு ஆசீர்வாதம் பண்ணி, என்னுடைய அப்ளை என்ன இருந்தாலும் சரி, சின்னவங்களை யாரா இருந்தாலும் சரி நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆவடி மியூசிய சுகுமார். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், ஜெய் ஹிந்த். நன்றி அண்ணா, நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. அடுத்து மகிழ்ச்சி நண்பர்களே, இன்றைக்கு இந்த கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமா அமைஞ்சது. இத்தோடு இந்த கூட்டம் நிறைவாகுது. இன்னும் உங்களுடைய அடுத்த நாளைக்கு 2 to 4 நம்முடைய சாம் டேனியல் ஐயா ஸ்டார் பிளாட்னு பேசுறாரு. அதை அடுத்து நாளைக்கு பெண்கள் கூட்டம், நைட் கூட்டம், எல்லாத்துலயும் பங்கெடுங்க. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. உங்க பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே வால் கம்பெனி கொடுத்துருக்கிற இந்த ரெட் பாயிண்ட்ல இருக்கிறத எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. ஈட்டபிள்ஸ் இருந்தா பில் அடிச்சு விட்டு சொல்லுங்க. அதே மாதிரி டிஸ்பிளே வாலை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்டாக் வச்சிருக்க கூடாது. ஓவர் ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் மாறும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு மாறும்போது அந்த சேலஞ்சஸை நம்ம தான் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஓவர் ஸ்டாக் வைக்காம கூடுமான வரைக்கும் டிஸ்பிளே வால்ங்கிறது வந்து ஸ்டோர் வைக்கிற இடம் இல்லை. டிஸ்பிளே வாலுங்கிறது ஐடி போடுறதுக்கும் அதே மாதிரி சேல் பண்ணி பில் அடிக்கிறது தான் டிஸ்பிளே வால். அது புரியாம ஓவர் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லிக் கொடுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்களோடு இந்த இரவை இனி இரவா உங்களுக்கு முடியட்டும். மீண்டும் ஒரு முறை குணா சாருக்கு நன்றி சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்கிறோம். உங்களை எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெரி சார், நீங்க ஏதாவது சொல்லணுமா? நன்றி எமரால்டு ஐயா, நன்றி சார், நன்றி. உங்க எல்லாரையும் ஜெயாசியம், குட் ஆசியம், ஜெயாசியம் சொல்லிட்டு எல்லா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.